11th standard students, welcome to 100 learning. எல்லாத்துக்கும் next computer science exam வந்துட்டே இருக்கு. So obviously என்னென்ன most important questions என்ன, எப்படி படிக்கணும், 18 chapters இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? Don't worry. நாங்களும் எங்க டீம் உங்களுக்கு ஒரு perfect analysis கொண்டு வந்திருக்கோம். That is by chapter எத்தனை marks and எத்தனை questions அதுல இருந்து கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு basic analysis. So சிலதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் 3 marks ஜாஸ்தியா இருக்கும். சிலதுல பாத்தீங்கன்னா 5 marks நிறைய கேட்பாங்க. So chapter 3 and 4ல பாத்தீங்கன்னா 5 marks focus பண்ணி படிங்க. So இந்த மாதிரி படிச்சா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், structured thinking வரதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா, சாப்டர் 10, 11 and 12 ஓகேவா, இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இப்ப மட்டும் இல்ல, நீ ஃபியூச்சர் இன்ஜினியரிங் எடுக்க போறீங்க ஒரு எனிதிங் டெக்னாலஜி ரிலேட்டடா படிக்க போறீங்க, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் சாப்டர் 10 இது ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல், கரெக்டா? அது போக சாப்டர் 11 இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடா இருக்கும். அது நீ எப்பவுமே ஃபியூச்சர்ல நீ வந்து ஒரு டெக்னாலஜிஸ்ட் ஆகணும்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எல்லாத்துக்கும் தெரியும் சாப்டர் 12 அரேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு பேசிக் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உனக்கு தெரியணும்னா அதுல அரேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கணும். ஓகே, சோ இத மூணு நல்ல தெளிவா படிங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய क्वेश्चंस வந்து அடிக்கடி கேக்குறதுல நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இருக்கு. இத ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இதுல கம்பல்சரி क्वेश्चंஸும் நிறைய வரது வந்து 10, 11 and 12ல இருந்து தான். சோ டெஃபினெட்லி மிஸ் பண்ணாம படிங்க. அது போக மத்த சாப்டர்ஸ்லயும் என்னென்ன क्वेश्चंस இருக்குன்னு ஒரு தடவை பாத்துக்கோங்க. சோ திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் தி எக்ஸாம், நீ ஃபியூச்சர்ல கரியர் ஓரியன்டடாவும் இருக்கிறதுக்காக சொல்றேன். டெஃபினட்டா பிகாஸ் நம்ம 11th பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a கம்பைலர் லாங்குவேஜ், கரெக்டா? C++ படிக்கிறீங்க, இது டெஃபினட்டா வேணும். நீ இன்ஜினியரிங் எடுத்தா கூட உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து சரி உங்களுக்கு பேசிக் ப்ரோக்ராமிங் வந்து இருக்கும். அதுக்கு நீ இப்பவே நல்லா படிச்சுட்டா இட் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.